Hi all, welcome to My Ambrosia. பார்ட்லி பிரெட் அண்ட் பார்ட்லி கேக் அப்படின்னு சொல்ற பாப்கா பிரெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் ஃப்ளார், ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட், வாட்டர், சுகர், ஆரஞ்ச் ஜெஸ்ட், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், சால்ட் அண்ட் அன்சால்டட் பட்டர். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆக்டிவேட்டிங் அ ட்ரை ஈஸ்ட். ஸோ 40 டிகிரி செல்சியஸில் நம்மளோட வாட்டர் வார்மாக இருக்கணும். வித் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் பவுடர் ஆட் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ரைஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. And into our stand mixer, bread flour, sugar, remaining sugar இருக்கு இல்லையா? ஸோ அது salt and lemon zest and also vanilla ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் ஜெஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த ரின் மட்டும்தான் இருக்கணும். ஓவரா ஸ்க்ரேப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த பிட்டர்னஸ் ஆட் ஆயிடும். டோ ஹூக் அட்டாச் பண்ணிட்டு இது நல்லா ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சரா ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கணும். இட் வில் டேக் ஹார்ட்லி ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். இந்த ரெசிபியில் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஈஸ்ட் கிடச்சிதுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். பட் see to that டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் we are going to add our yeast mixture. இந்த மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். டோ வந்து ஒரு நல்ல எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். திஸ் ஸ்டெப் இஸ் டு கெட் தட் ப்ராப்பர் gluten நெட்வொர்க். நீங்க ஃப்ரெஷ் ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது டைரக்ட்டா ஃப்ளார் மிக்சர்ல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். யூ டோன்ட் நீட் டு யூஸ் இட் அந்த வார்ம் வாட்டர்ல யூஸ் பண்ணி அத ரைஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ்லாம் இதுல இருக்காது. ஒன்ஸ் நம்ம டோல அந்த எலாஸ்டிசிட்டி வந்ததுக்கப்புறம் we are going to add our vegan butter. 1 ஸ்பூன் அட் a டைம். ப்ராப்பரா இன்கார்ப்பரேட் ஆனதுக்கப்புறம் விண்டோ பேன் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், நம்மளோட டோ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு அண்ட் இட்ஸ் ரெடி டு கோ இன் ஃபார் கோல்ட் ஃபெர்மென்டேஷன் ஓவர் நைட். இந்த டோவை நீங்க 2ஆ செப்பரேட் பண்ணி கோல்ட் ஃபெர்மென்டேஷனுக்கு விடலாம். அண்ட் உங்க பவுல் வந்து அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ஃபெர்மென்டேஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா நடக்கிற மாரி. இந்த கோல்ட் ஃபெர்மென்டேஷன் எதர் 12 ஹார்ஸ் இல்ல வந்து 24 ஹார்ஸ் பெட்டர் வந்து ஓவர் நைட். இந்த ஸ்லோ ஃபெர்மென்டேஷன் நடக்கும்போது நம்மளோட டோ வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அண்ட் ஃப்ளேவரும் நல்லா வந்து டெவலப் ஆயிருக்கும். அண்ட் டே 2 நம்மளோட லோஃப் டின் ரெடி பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் நல்லா அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. Now we are going to roll out our dough. ஸோ உங்களோட ஒர்க் ஸ்பேஸை நல்லா ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட டோ டசன்ட் ஸ்டிக் அண்ட் ரோல் அவுட் ஈஸிலி. ஸ்ட்ரெச் அவுட் த டோ அண்ட் ரோல் இட் அவுட் ஆஸ் தின் ஆஸ் பாசிபிள். இது நல்லா தின்னாக ரோல் பண்ணும்போது நமக்கு லேயர்ஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். வென் வி பிரைட் ஆர் டோ லேயர்ஸ் வந்து நல்லாவே விசிபிளாக இருக்கும். அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க டோவில் we are going to apply our homemade chocolate spread. இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈவனா அப்ளை பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட டோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னா ரோல் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணும்போது ஜென்டிலா பிரஷர் அப்ளை பண்ணுங்க. ஓவர் பிரஷர் அப்ளை பண்ணும்போது நம்மளோட டோ டேர் ஆஃப் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபார் தட் ரீசன் நம்மளோட ஸ்ப்ரெட் நல்லா வந்து ஒரு தின்னான ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சில இருக்கணும். சாஃப்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும். வித் திஸ் ஸ்ப்ரெட் நீங்க அதுக்கு மேல டாப்பிங்கா வந்து குட்டி குட்டியா சாப் பண்ண சாக்லேட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு இந்த ஸ்ப்ரெட்டோட ஸ்டாப் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ ஃபைன்லி சாப்டு நட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரெட்டிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் டைம் டு ரோல் ஆர் பாப்கா டோ. ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் சைட் நல்லா தின்னா ரோல் பண்ணிட்டே வரணும். ஸோ தட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தின்னா ரோல் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட லேயர்ஸ் விசிபிளா இருக்கும். அண்ட் ரோல் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா ஈக்குவலா வர மாரி ரோல் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வந்து சில இடத்துல திக்கா இருக்கும், சில இடத்துல தின்னா இருக்கும். ஸோ அத வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டு வாங்க. இஃப் அட் ஆல் நீடட் கையில வந்து நல்லா ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி ஒரு லாக் மாரி நம்ம ரோல் பண்ணிட்டு வரணும். ஜஸ்ட் ரோல் இட் ஜென்ட்லி டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் சைட் அண்ட் ஃபைனலி லைட்டா கார்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வாட்டர் அப்ளை பண்ணிட்டு இத வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. நவ் வி ஆர் கோயிங் டு கட் த டோ. இந்த பாப்கா பிரெட்டோட யூனிக் ஸ்பெஷாலிட்டியே அந்த பிரைடட் டெக்ஸ்டர் தான். ஸோ ஒரு செரேட்டட் நைஃப்ல நல்லா கட் பண்ணிட்டு பிரைட் பண்ணி ட்விஸ்டட் டுகெதர் அண்ட் எண்டை வந்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட லோஃப் டின்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸை ப்ராப்பராக சீல் பண்ணலன்னா அந்த ட்விஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ வார்ம் ரூம் டெம்பரேச்சர் உங்களோட ஸ்ப்ரெட் வந்து மெல்ட் ஆக சான்சஸ் இருக்கு. இஃப் இன் தட் கேஸ் உங்களோட ஸ்ப்ரெட் மெல்ட் ஆகுற மாரி நீங்க ஃபீல் பண்ணா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு மறுபடி ஒர்க் ஆன் த டோ. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க டோவை we are going to ferment it again in room temperature for another 1 hour or until it doubles in size.
180 செல்சியஸ்க்கு அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. போத் அப்பர் அண்ட் லோவர் ராட் வந்து ஆன் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணணும் இந்த பிரெட்ஸ. அண்ட் வி ஆர் கோயிங் டூ பேக் இட் ஃபார் 30 மினிட்ஸ். மேக்ஸிமம் 35 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். அதுக்கு மேல பேக் பண்ணாதீங்க. ஓவர் பேக் ஆச்சுன்னா நம்ம crust வந்து ரொம்ப ஒரு மாரி ட்ரை ஆயிடும். ஒன்ஸ் பேக் ஆனதும் let it cool down to room temperature. After cooling down, we are going to apply neutral gel at 70 to 80 degrees Celsius. And neutral glaze எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீகன் ஒயிட் சாக்லேட் மூஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். இந்த பாப்கா பிரெட்டை அப் டு 2 to 3 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம். ஆஃப்டர் 3 டேஸ் யூ கேன் ரெஃப்ரிஜரேட் இட் ஆர் எல்ஸ் நீங்கள் லாங் டேர்ம் வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப் டு 3 months வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸ்லிங் ரேப் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது. எஸ், நம்மளோட வீகன் அண்ட் கம்ப்ளீட்லி பிளான் பேஸ்ட் பாப்கா பிரெட் இஸ் ரெடி. இந்த பாப்கா பிரெட் ரெடி பண்ணும்போது நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கோல்ட் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஆல்சோ வந்து டோ வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணணும், திக்காக ரோல் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ பிஃபோர் ஆடிங் ஆர் வீகன் பட்டர் டு த டோ, அந்த டோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆர் மோர் தென் 15 மினிட்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட் அந்த எலாஸ்டிசிட்டி வரும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் வில் கிவ் சாஃப்ட் அண்ட் டெண்டர் க்ரம்ஸ். ஆல்வேஸ் பிரெட் லோஃப் கட் பண்ணும்போது செரேட்டட் நைஃப் வச்சு கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நார்மல் நைஃப் வச்சு கட் பண்ணாதீங்க. ஸ்லைசஸ் வந்து ஈவனாக வராது, அன்ஈவனாக வரும். இந்த பாப்கால நம்ம ஃபேட்காக பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ அது வந்து ஹை ரேஷியோவில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது வந்து பிரயோஷ் கேட்டகரியில் வரும். அண்ட் அப்கமிங் vlogல ஹவ் டு மேக் பிரயோஷ் பிரெட், வீகன் பிரயோஷ் பிரெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பாப்கா பிரெட்டோட இன்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேயராக வருது. ஸோ இது டேஸ்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் ஓவர் சாக்லேட்டியாக இல்லாமல் அங்கங்கே லைட்டாக சாக்லேட் ஸ்ப்ரெட் வருது. இன்னும் டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் டுடேஸ் vlog. இஃப் யூ லைக் த வீடியோ கிவ் மீ அ தம்ஸ் அப். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹூ ஆர் willing to try vegan pastries, do share with them. Also, don't forget to subscribe. Thank you.